අපි දැන් මදුරායි බලා පිටත් වන්නේමු. මදුරායි දක්වා අපගේ ගමන් කාලය විනාඩි 40ක් වේ. வெளியே வந்தாச்சு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மதுரை. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம அடிக்கடி போகும்போது நம்ம எல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்ய விட மாட்டாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. எல்லாமே எங்களை கொண்டு ஏற்றி விட்ருவாரு, கூட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் காலநிலை கொஞ்சம் வைக்கதான், கொழும்பு கூட கொஞ்சம் வைக்கதான். 104 டிகிரி. 104 டிகிரி. 108 இருந்தேன்னு சொன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு 104. பரவாயில்ல, நான் வந்தாலும் ஒரு 4 குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சு. ஆனால் இதே கொஞ்சம் ஓகே தான் இருக்கு. சரி, வாங்க வாங்க. ஓகே. மதுரையில் இது மட்டும் தான் போட்டோம். இது மட்டும் தான் இன்டர்நேஷனல் இருக்கு. இலங்கையிலேருந்து நேரடியான விமானம் இருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சந்திச்சதில் ரொம்ப நன்றி. நன்றி. இலங்கையிலேருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களை வந்து பார்த்துக்கலாம். நன்றி. நீங்கள் மதுரையா? இல்லை, இண்டிக்குள்ள தான் டிரைவராக இருக்கு. அப்படியா? ஓகே, நன்றி. டாக்ஸி ஓட்டிக்கிறீங்க. ஓ, நன்றி நன்றி. எப்பப்பெல்லாம் மழை பெய்யுமீங்க? எந்த காலத்தில்? ஒரு கடைசி 3 மாதம். 3 மாதம் மழை பெய்யும். மழை பெய்யும். கடைசி 3 நாள் இப்போ டிசம்பர் அந்த மாதிரியா? ஆமாம். ஓ, இந்த காலம்லாம் வெயில் தான். இப்போ தான் வெயில், சில நேரம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா வெயில் காலத்தில் மழை பெஞ்சது. ஓ, மாறி இருக்கு. அக்கின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மழை பெஞ்சிருச்சு. ஓ, இப்போ மழை பெய்கிற நேரத்தில் இப்போ வந்து வெயிலாக இருக்கு. ஓ, எல்லாம் மாறி மாறி. ஓ, எல்லாம் மாறிடு. நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ். அப்படியா? நன்றி நன்றி. ஆமாம், நன்றி. பிள்ளையார், முருகன், பெருமாள் 3 பேர் இருக்காங்க மாகாணத்தில். எங்கள் டிரைவர் பேர் சூர்யா. சூர்யா, வணக்கம். அப்படி நல்லா இருக்கீங்களா? ஓ, நல்லா இருக்குங்களா? ஓகே, போலாமா சார்? போகலாம். மதுரை வந்து எதுக்கு ஃபேமஸ்ங்கிறது காட்டன் பெல்ட். ஓகே. அந்த காலத்தில் வந்து இங்கே தான் காட்டன், அதாவது நம்ம இங்கே டர்க்கி டவல், அப்புறம் வந்து சுங்கடி சாரி. ஓகே. ஆமாம், அந்த மாதிரி. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு. ஓகே. அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க இங்கே தான் அந்த ஜேஎன்பி கோட்ஸ் மில் வச்சுருந்தாங்க. ஓ, இங்கே பண்ணி தான் யூகேக்கெல்லாம் போச்சு. ஓகே. இந்த ஏர்போர்ட் வந்து நான் காஷ்மீர் போகும்போது ஸ்ரீநகர் ஏர்போர்ட் இப்படி தான் இருக்கும். அப்படியா? இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெளியில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு அசல் அதை மாதிரி தான் இருக்குது. சென்னைக்கு இங்கிருந்து எவ்வளோ தூரம்? ஓவர் நைட் 450 கிலோமீட்டர்ஸ். 450 கிலோமீட்டர். அப்படின்னா ஓவர் நைட். ஓகே, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக போகலாம். ஆமாம், நைட்டு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போகிற தூரம். ஆமாம், ரைட், எக்ஸாக்ட்லி. இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. அதிகமாக வந்து டாடா வாகனம் தான் அதிகமாக இருக்கு. டாடா. ஆமாம், ட்ரக்கில் வந்து அவங்க மொனாப்புலி மாதிரி லேலண்ட் இருக்கும், ஐஷர் இருக்கும், கலந்துருக்கும். டாடா அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க. நான் நிறைய இடங்களில், சென்னையில எல்லாம் நிறைய இடங்களில் ஹெல்மெட் பார்க்க கிடைக்காது. ஆனால் இந்த இங்கே ஹெல்மெட்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் சில பேர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டே இருக்காங்க. ஆமாம், நான் பார்த்தேன் 2 பேர் 3 பேர் போகிறாங்க. ஆனால் அதிகமாக 90% ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம ஏரியாவில் வாகனங்களுக்கெல்லாம் முன்னுக்கு நம்ம பிளேட்டில் இருக்கும், பின்னுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைட்லையும் எழுதியிருக்காங்க. அது எதுக்காக சைட்டில் எழுதுவாங்க? கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தாங்க, ப்ரைவேட் வெஹிக்கிள் கிடையாது. ஓகே. கமர்ஷியல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்காக. ஓகே. எல்லா வாகனத்துக்கும் இல்லை, அதுக்கு மட்டும் தான் இருக்கும். எல்லா வாகனத்துக்கும் இருக்காது. கமர்ஷியல். மதுரையிலையும் ஆட்டோ எல்லாம் மஞ்சள் தானா? மஞ்சள் தான். சென்னையிலே மஞ்சள் தான். ஆமாம், மஞ்சள் தான். இது வந்து இந்த ரெண்ட்டுக்கு ஓட்டுறது ஃபுல்லாக எல்லோவாக இருக்கணும். ப்ரைவேட் இருந்துச்சுன்னா வேற கலர், பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். ப்ரைவேட்ன்றது நமக்கு சொந்தமா? சொந்தமா, நமக்கு எங்க நாங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் ஓன். ஓகே, ஓன். அதாவது இப்போ டாக்ஸிக்காக ஓடுறது எல்லாம் மஞ்சள். ஆமாம். ஓ, அப்படி வர கொத்து பரோட்டா. இந்த ஆட்டோக்களுக்கு பின்னுக்கு எல்லாத்துக்குமே விளம்பரம் தான். நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்குமே விளம்பரம் தான் ஓட்டியிருக்காங்க. பாருங்க, அவங்க பாருங்க, அந்த ஆட்டோ, உங்கள் ஆட்டோ, இந்த ஆட்டோ, இந்த ஆட்டோ, எல்லாமே விளம்பரம் தான். மதுரையினுடைய பிரதானமான நகரத்துக்குள்ளே நான் இருக்கேன். இப்போ
பரபரப்பாக இருக்குது. பரபரப்புன்றதை விட கலகலப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான கடைகள், மக்களுடைய பரபரப்பான இந்த நேரம், வாகன நெரிசல், மக்கள் பொருட்கள் வாங்க போகிற நேரம், இந்த மாதிரி வீடுகளுக்கு போகிற நேரம்னு சொல்லி மாலை நேரம் இப்போ 6:30 ஆகி கொண்டிருக்கு. இந்த நேரம் வந்து எப்படி இருக்குது மதுரையினுடைய நகரம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவு இருட்டும் வரைக்கும் இந்த பக்கமாக அப்படியே நடந்து இந்த பிரதேசங்களை பார்க்க போகிறோம். என்ன வித்தியாசம் இருக்குது நாம் இதுவரைக்கும் பார்த்த சென்னையினுடைய நகரங்கள் அல்லது இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்த மற்ற நகரங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சூழலுக்கும் இங்கே இருக்கிற மதுரையினுடைய நகரத்தினுடைய இந்த சூழலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். அப்படியா? டீ சாப்பிட்டு போகிறீங்க? தென்னங்குருத்து. ஓகே. நாங்கள் வந்து தென்னை மரம் வெட்டிட்டு சாப்பிட்ருக்கோம். அதை வெட்டி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன தூள் வெட்டுங்க. வெட்டிட்டு அப்படியே சாப்பிட்றது. அப்படியே சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. ஓ ஆமாம்மா. நாங்கள் இது நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இனிக்குது. தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தென்னை மரம் அந்த நாளில் விழுந்தான், அதாவது ஏதாவது உடைஞ்சி விழுந்துட்டா தென்னை மரத்தை வெட்டிட்டோம்டா இந்த குருத்தை எடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்குண்டு தென்னை மரங்களை வெட்டி அதாவது ஒரு மருத்துவ உணவுடைய இதை விற்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு, இது ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு அந்த சுவை அப்படியே இருக்குது. ஓகே. வித்தியாசமான பைக் இருக்குது. இந்த பைக்கு இங்கே எவ்வளோ வரும்? எவ்வளோ விற்பாங்க இங்கே? இப்போ வந்து 1,10,000. 1,10,000 இந்த பைக்கா? 1,10,000 சொல்லணுங்கிற காசில் ஒரு 4 லட்சம் வந்துடும். டபுள் ஆகும். 3 மடங்கு 3.5. ஓகே. இந்த பைக் இது 1,20,000. 1,20,000. ஓ, இந்த பக்கம் பாருங்கள் நிறைய டீ கடை இருக்குது. டீ கடை வந்து இங்கே ஒவ்வொரு வீதியாக இருக்குது. டீ கடை அதிகமான டீ கடை இங்கே பாருங்கள். நிறைய பேர் மாலை நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு தனி கடைகள் எந்த பக்கம் பார்த்தாலும் டீ கடைகள் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் டீ கடைகள் இருக்குது பாருங்கள். அம்மோடியோ இதே மாதிரி ஒரு டீ கடையை நம்ம கொழும்புல பார்க்கவே இல்லை. எங்கே தெரிஞ்சாலும் இந்த டீ கடை கிடைக்கிறதே மிக அரிது. பார்க்குறதுக்கு இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்கள். அந்த கலர் ஆட்டோ இங்கே வந்து இந்த ஆட்டோட கலர் தான் அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரதேசத்துக்கும் இந்த நேரத்துக்கும். இந்த மக்களோட பார்க்கும்போது இந்த ஆட்டோ நிறமும் இந்த வாகனங்களோட நிறமும் எப்படி இருக்குது பாருங்கள். கரும்பு ஜூஸ். எலுமிச்சம்பழம் போட்டுருப்பாங்களோ? எலுமிச்சம்பழம் இஞ்சி போடுவாங்க. எலுமிச்சம்பழம் இஞ்சி போட்டுருவாங்க. ஆனால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இனிப்பு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருக்கலாம். ஆமாம், அதான் நான் இந்த மாதிரி தனியாக வந்துட்டேன். சரி. இந்த பக்கமாக நடந்து போவோம். பாருங்க ஒரு சாப்பாடு கடை, மாலை நேரத்து சாப்பாடு கடை. நல்லா இருக்கீங்களா? பராட்டா தான் வந்தீங்க. வெக்கையாக இருக்கு. அப்படி அவ்வளோ சூடாக இருக்குது. அடி ஓட்டுறாதீங்க. நம்மளே தேடி வருதப்பா. டவுன் பஸ், தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? மேனகா சந்துரு தான். அப்படியா? அப்படியா? நன்றி. தனி தான் வந்தேன். சொந்த இடம் எது? சொந்த இடம் மதுரை தானா? மானாமதுரைக்கு மதுரைக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, பெரிய ஊர். மானாமதுரை சின்ன ஊர். ஓகே. ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஆமாம், பார்க்குறதுக்கு கலகலன்னு இருக்கப்பா மதுரை. சென்னையை விட வித்தியாசமாக இருக்குது. புத்தகங்கள் விற்கிற கடைகள், எவ்வளோ காலம் இந்த புத்தக கடைகள்லாம் பார்த்து பாருங்கள். பழைய புத்தகங்கள், எல்லா புத்தகங்களும் விற்கிறாங்க இங்கே. இந்த புத்தகத்துக்கு, பேப்பருக்கு இன்னும் வந்து பெரிய அளவான ஒரு இடம் இங்கே இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, புத்தக கடைகள். சத்தமே கேட்கல. சின்ன பஸ், மஹேந்திரா, நல்லா இருக்குது இந்த பஸ். சின்ன குட்டி பஸ் உண்டு. பூ வாசம் கமகமன் இருக்குது. நேதாஜி வீதி மதுரை. ஜிகிர்தண்டா, மதுரையில் வந்து இந்த ஜிகிர்தண்டாவும் வந்து மிக மிக பிரபலமான உண்டு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொரி விற்கிறாங்க. பொரி, கோலம் பொரி.
போலீஸ் ஜீப். ஒரு இடைவெளி இல்லாமல் வாகனங்களும் மக்களும் போய்கொண்டே இருக்காங்க. அவ்வளவு நெரிசலான ஒரு நகரம், அந்த அளவுக்கு இருக்கு. விமாலா சைக்கிள் மாதிரி. இன்னொரு பிரதேசம் இது மதுரையினுடைய, இது விளக்கு தூண் அப்படின்ற ஒரு பிரதேசம். ஆனால் விளக்குகள்லாம் இங்கே இருக்கான்னு பார்த்தா தெரியல. ஆனால் நிறைய ஆடை கடைகள் இந்த பிரதேசத்தில் இருக்குது. ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் You got all of relatives are in Sri Lanka. Oh. Janata Garments, Brandix. Okay. Garments. Okay. Sri Lanka வருவீங்களா? Sri Lanka, my brother's father-in-law, Janata Garments. Okay. Can I have your name and number? ட்ரிப் போகிறதுக்கு நல்ல வாகனம் கொண்டு பாருங்கள். மேலே எல்லாம் கேரியரில் வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இல்லை. இது பாருங்கள், இவ்வளவு பெரிய தூண் பாருங்கள். ஓ, இதில் 10 தூண் இருக்குது. இங்கே பாருங்கள், 10 தூண் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரைக்கும். அந்த காலத்தில், அரசர் காலத்தில் இதில் வந்து யானை கட்டி போகிறதுக்காக இந்த தூணை பயன்படுத்தினாங்களாம். ஸோ அதனால் இந்த பிரதேசம் கொஞ்சம் பிரபலமான பிரதேசம். வெளிநாட்டிலேருந்து வரவங்க அல்லது இதை பார்க்கணுன்னு சொல்லி வரவங்க இந்த பிரதேசத்துக்குள்ளே வருவாங்க. அதனால் இங்கே வந்து அதனால் இவ்வளோ ஆடை கடைகளை வச்சுருக்காங்க. என்னடா இதுக்குள்ளே இவ்வளவு கடைகள் இருக்குது, இவ்வளோ மக்கள் போய் வராங்கன்னு பார்த்தா அதுக்கு காரணம் இந்த தூண்கள் தான். சென்னையினுடைய அந்த நகரத்தினுடைய பரபரப்பும் மதுரையினுடைய பரபரப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ். இங்கே பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவதானித்தேன். ஒரு வீதிக்குள்ளே போனோம்னு சொன்னால் இப்போ எல்லா கடைகளுமே இருக்குது. அதுக்குள்ளே உடுப்பு கடைகள் இருக்குது, வீட்டுக்கு பொருட்கள் வாங்குகிற கடைகள் இருக்குது, நகை கடைகள் இருக்குது, சாப்பாட்டு கடை இருக்குது, டீ காஃபி கடைகள் இருக்குது, இட்லி கடை இருக்குது, பரோட்டா கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே அப்படியே கலந்துருக்கு. சில இடங்களில் பார்த்தா ஒரே மாதிரி நகைக்கடை ஆடைக்கடை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அப்படியே முழுசாக நிறைஞ்சிருக்கு எல்லா கடைகளுமே. பார்த்துட்டேன். நன்றி. எல்லாரும் வீட்டாக கேட்டால் சொல்லு. மதுரை அவங்க? மதுரை தான். ஓகே. மதுரை தான். இங்கே தான் மதுரை. ஓகே. 2 பசங்க. தேங்க்ஸ். நன்றி. பாய். மதுரையில் இன்னும் ஒரு பிரபலமான இடம் இது. பகல்லையும் அப்படி தான் இருக்கும், இரவுலையும் இப்படி தான் இருக்கும். இப்படி பரபரப்பாக கலகலப்பாக இருக்கிற ஒரு இடம் தான் தெப்பக்குளம் அப்படின்ற இடம். இது வந்து ஒரு பெரிய குளம். இது அரச காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குளம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தை சுற்றி இருக்கிற இந்த பிரதேசம் முழுவதுமே சின்ன சின்ன கடைகள், விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடைகள், சாப்பாட்டு கடைகள், இந்த மாதிரியான சின்னவங்களை வந்து விளையாட வைக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி இங்கே பாருங்கள். துளி நெட்டுக்குள்ளே வச்சு துளி ஆடுற இந்த மாதிரியான டாய்ஸ் கடைகள். நம்ம ஒரு திருவிழாவுக்கு போனால், ஒரு கோவில் திருவிழாவுக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இந்த நாளுமே, ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்தை அந்த பக்கமாக போய் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்கள், நிறைய சின்ன குட்டி கடைகள் நிறைய இருக்குது. ஆனால் பகல் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அப்படி இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை வர, சனிக்கிழமையோடய அப்படி இருக்குது போல். இந்த பக்கம் வாங்க பாருங்கள், பெரிய அளவான குளம் உண்டு. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சுற்றி வர இந்த குளம் இருக்குது, அந்த நடுவில் அந்த கோவில் இருக்குது. நூறு விதம் ஒரு கோவில் திருவிழாவுக்கு போன மாதிரி இருக்குது. பிள்ளை பயந்து போகுது. ஆசைப்பட்டு கட்டிட்டு போல இப்போ பயக்கூடாது, பீடியாகி இருக்குது. பிள்ளை விழுந்துருவோமோ அப்படின்ட்டு குதிரை எங்கேயாவது கொண்டு போய் கவுத்து விட்டா அவ்வளோதான். தனி ஒரு ஆள் இருந்து சுற்றுறான். வர்ற மாதிரி இருக்கு.
பைக் பாருங்க, பைக் கண்ணாடி கூட இல்லை. எப்படி தான் பார்ப்பாங்களோ தெரியாது. இருந்திருக்கும், முடிஞ்சிருப்பாங்களா இருக்கும். மதுரை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறைய வித்தியாசமாக இருக்குது. சென்னைக்கு நாம் நிறைய தரம் போயிருக்கு. அங்கே இருக்கிற நடைமுறையை பார்த்துருக்கேன், அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது அந்த மாதிரி ஒரு பரபரப்பு தான். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. சாப்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது, கடைகள் வித்தியாசமாக இருக்குது, இங்கே இருக்கிற போக்குவரத்து முறை வித்தியாசமாக இருக்குது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்ததோட அப்படியே நேராக வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தாச்சு. நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய வீலோக் மூலமாக பார்க்க போகிறோம். ரூமுக்கு வந்தாச்சு. வரும்போது தண்ணி போட்டல் வாங்கலாம்னு சொல்லி ஒரு கடைக்கு போனோம். இது வித்தியாசமாக இருந்தது தண்ணி போட்டல். இது மதுரையில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற இடங்களில் இருக்கான்னு தெரியாது. இந்த போத்தலை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு பெரிய தண்ணி போத்தல் மாதிரி. அதாவது தண்ணி போத்தல்னா நம்ம கடையில் வாங்கி தண்ணி குடிச்சு குடிப்போம், அந்த மாதிரி தண்ணி போத்தல் மாதிரி இருக்குது. இவ்வளவு நாங்கள் குடிக்கிற போட்டல் இந்த மாதிரி கடையில் வாங்குறது பெரிய தண்ணி இருக்கும், சாதாரணமாக இருக்கும். இது வித்தியாசமாக இருக்குது. டெம்பிள் சிட்டி அப்படின்ற தண்ணி போட்டல் நல்லா இருக்குது. நல்லா ஃபுல்லாக அப்படியே பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அவ்வளோ ஹெவியானது இல்லை, கொஞ்சம் சாஃப்டானது தான். 40 ரூபா இந்திய ரூபாவில், இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னா 145 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி போட்டல் நல்லா இருக்குது. இது வந்து இப்படி பாருங்க, பெரிய மூடி, அப்படியே நோவல் போட்டலாம். இந்த மாதிரி பெரிய மூடி வச்சுருக்காங்க. சீல் பண்ணி தான் இருக்குது, மூடி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த தண்ணி போட்டல் வாங்கியாச்சு. எனவே நாளையிலேருந்து நாம் வந்து மதுரையினுடைய வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.